நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முடில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، قال الله تعالى في القرآن العليم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து அருளையும் அமைதியையும் ஸலவாத்தையும் சலாமையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் அதற்கு பிறகு வந்த தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவச் செய்வானாக. இந்த ஜும்மா உரையின் மூலம் நாம் கேட்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். பேரன்பு கொண்ட இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் மிக மேலான மிகச்சிறந்த வாழ்க்கை நெறியாக அவனுடைய மார்க்கமான இந்த சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை கொடுத்து, அல்லாஹ் கொடுத்த அற்புதமான மேலான வாழ்க்கை நெறியான இந்த சத்திய இஸ்லாத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து வந்தால், இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு பயந்து, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நாம் இந்த மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றி வாழ்ந்து வந்தால் மறுமையில் நாம் மகத்தான வெற்றியை அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் நமக்கு தந்த சத்திய மார்க்கமான, தூய மார்க்கமான இந்த இஸ்லாம் மனிதர்களுக்கு நேரான ஒரு வழியாக, மனித இனத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு மகத்தான பொக்கிஷமாக இந்த மார்க்கம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை நமக்கு தெளிவுபடுத்தும் விதத்தில் அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்தது இந்த சத்திய இஸ்லாம். இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது இஸ்லாம். இறுதி தூதருக்கு கொடுக்கப்பட்ட
இந்த நேரான வழி, சத்திய வழிதான் இறுதி தூதருக்கு முன்பு முதல் மனிதரான நபி ஆதம் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து அவர்களுக்கு பிறகு வந்த எண்ணற்ற பல நபிமார்களுக்கும் இறுதி தூதருக்கும் அல்லாஹ் கொடுத்த ஒரு மார்க்கம் இந்த தூய மார்க்கமான சத்திய இஸ்லாம். இந்த சத்திய இஸ்லாத்தை நமக்கு புரிய வைக்கும் விதமாக மனித இனத்தை நேரான வழியின் பக்கம், நேரான பாதையின் பக்கம் அழைப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த இறுதி வேதம் அல் குர்ஆன். அந்த இறுதி வேதமான அல் குர்ஆனை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறார். கிதாபுன் உன்சில இலைக்க ஃபலா யகுன் ஃபீ ஸத்ரிக ஹரஜும் மின்ஹு லிதுன்திர பிஹி வ திக்ரா லில் முஃமினீன். அல்லாஹ் அவன் இறக்கி வைத்த வேதத்தின் சிறப்பை பற்றி, அல் குர்ஆன் என்ற அற்புத வேதத்தின் சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, அற்புத வேதம் என்று சொன்னால் நபி அவர்கள் இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஒவ்வொரு இறை தூதரும், ஒவ்வொரு நபியும் இந்த உலகத்திற்கு அற்புதங்களோடு அனுப்பப்பட்டார்கள். எல்லா நபியுமே அற்புதத்தோடு தான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். எல்லா நபிக்கும் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்தான். அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் ஒரு அற்புதத்தை கொடுத்தான். அல்லாஹ் எனக்கு கொடுத்த அற்புதம் அல் குர்ஆன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வேதமான அல் குர்ஆன் இருக்கிறது, அது அவர்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இறுதி தூதருக்கு இறுதி வேதம் எப்படி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் தனக்கு அற்புதமாக இந்த வேதத்தை வழங்கினான் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு இறை தூதரும் ஒவ்வொரு நபியும் அற்புதத்தோடு அனுப்பப்பட்டது போன்று எனக்கும் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் எனக்கு கொடுத்த அற்புதம் அல் குர்ஆன் என்று சொன்னார்கள். அப்ப அல் குர்ஆன் என்பது மனித இனத்துக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு மகத்தான வேதம், நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஒரு மகத்தான வேதம், நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதம். அப்ப நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் தான் அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனின் சிறப்பை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? கிதாபுன் உன்சில இலைக்க ஃபலா யகுன் ஃபீ ஸத்ரிக ஹரஜும் மின்ஹு லிதுன்திர பிஹி வ திக்ரா லில் முஃமினீன். நபியே, இதன் மூலம், இந்த வேதமான அல் குர்ஆன் திருக்குர்ஆனின் மூலம் நீர் எச்சரிக்கை செய்வதற்காகவும், இந்த திருக்குர்ஆனை கொண்டு மனித இனத்திற்கு, மக்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்வதற்காகவும், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்களான நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல உபதேசமாகவும் உமக்கு அருளப்பட்ட வேதமாக இந்த திருக்குர்ஆன் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இதனால் உமது உள்ளத்தில் எந்த தயக்கமும் ஏற்பட வேண்டாம். திருக்குர்ஆனை பற்றி, அல்லாஹ்வின் இறுதி வேத அற்புத வேதமான அல் குர்ஆனை பற்றி எந்த தயக்கமும் உமது உள்ளத்தில், உம்முடைய கல்வியில் ஏற்பட வேண்டாம் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் மனித இனத்திற்கு. சூரா அஅராஃப் திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 7வது சூறாவில் உள்ள 2வது வசனமும் 3வது வசனமும் நமக்கு மிக பெரும் படிப்பினையை சொல்லி காட்டுகிறது. அப்ப நபி அவர்களுக்கு இறக்கி வைத்த அல் குர்ஆன் மனித இனத்திற்கு இது எப்படிப்பட்ட ஒரு வேதமாக இருக்கிறது என்பதை ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் அல்லாஹ் சொல்லுகிறான். இத்தபிரு மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபிரு மின் தூனிஹி அவுலியா கலீலம் மா ததக்கரூன். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களே, உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் மனித இனத்துக்கு சொல்லுகிறான், உங்களுடைய இறைவனிடம் இருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். அவனை தவிர வேறு யாரையும் எதையும்
நீங்கள் பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். வேறு யாரையும் எதையும் அல்லாஹ்வை தவிர நமக்கு எந்த உதவியாளனும் கிடையாது. அல்லாஹ்வை தவிர நமக்கு எந்த பாதுகாப்பாளனும் கிடையாது. நம்மளை படைச்சு நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து நமக்கு உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ். நம்மளை படைச்சு நம்மளை மௌத்து வரைக்கும் பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ். இந்த உலகத்திலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்யக்கூடியவன், நம்மை பாதுகாப்பவன். மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்யக்கூடியவன், நம்மை பாதுகாப்பவன். அப்ப அது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை என்று வேறு யாரையும் எதையும் பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொண்டு அவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நீங்கள் சொற்பமாகவே குறைவாகவே நல்லுணர்ச்சி பெறுகிறீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். இதை சொல்லிட்டு அடுத்த வசனம், வக்கம் மின் கரியத்தின் அஹ்லக்னாஹா ஃபஜாஅஹா மவ்சுனா பயாத்தன் அவ்ஹும் காயிலூன். அல்லாஹ் சொல்லுகிறான், பாவிகள் வாழ்ந்த, குற்றவாளிகள் வாழ்ந்த எத்தனையோ ஊர்களை நாம் அழித்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், குற்றவாளிகள் வாழ்ந்த, அநியாயக்கார மக்கள் வாழ்ந்த, அநியாயக்கார சமூகம் வாழ்ந்த எத்தனையோ ஊர்களை நாம் அழித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி அல்லாஹ் அந்த குற்றவாளிகளை அழித்து அல்லாஹ் வேதனையை, அவன் புறத்திலிருந்து வேதனையை இறக்கி வைத்து, அழிவை இறக்கி வைத்து, அல்லாஹ் இறக்கி வைத்த வேதனை, அல்லாஹ் இறக்கி வைத்த அழிவு அவர்களை திடீரென்று இரவிலோ அல்லது பகலில் தூங்கிக் கொண்டிருந்த போதோ அவர்களை வந்தடைந்தது. அப்ப எத்தனையோ சமூகங்கள் முன் சென்ற, உங்களுக்கு முன் சென்ற எத்தனையோ சமுதாயத்தை, முன் சென்ற சமூகங்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான். பாவிகள் வாழ்ந்த எத்தனையோ ஊர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாவிகள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை வேதனை எப்படி வந்தடைந்தது என்று சொன்னால், இரவு நேரத்திலும் அவர்களை வந்தடைந்தது, பகல் நேரத்திலும் அவர்களை வந்தடைந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி அல்லாஹ்வால் இந்த உலகத்தில் தண்டிக்கப்பட்ட சமூகம், அழிக்கப்பட்ட சமூகம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு 7-8 சமூகங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். முதலில் அல்லாஹ் படைத்த மனித இனத்தில், அல்லாஹ் படைத்த மனித சமூகத்தில் அல்லாஹ் முதலில் அழித்தது, முதலில் அல்லாஹு தஆலா தண்டனையை கொடுத்து அவன் புறத்திலிருந்து வேதனையை கொடுத்து அல்லாஹ் அழித்தது எந்த சமூகத்தை அழித்தான் என்று சொன்னால், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் சமூகத்தை தான் அல்லாஹ் முதலிலே அழித்தான். மலையை கொண்டுதான் நூஹ் நபியின் சமூகம் அழிக்கப்பட்டது. மனிதர்கள் வாழ்வதற்கு முக்கிய தேவையான, மனிதர்கள் மட்டுமல்ல அல்லாஹ் படைத்த உயிரினங்கள் அனைத்தும் உயிர் வாழ்வதற்கு முக்கிய வாழ்வாதாரமாக திகழக்கூடிய, அல்லாஹ் இந்த பூமியில் தரக்கூடிய பல ரஹ்மத், பல அருட்கொடைகளில் ஒரு அருட்கொடை அல்லாஹ் தரக்கூடிய மலை. அப்ப அல்லாஹ் அந்த மலையை அமைப்ப இறக்கி வைக்கிற இந்த ரஹ்மத்தான மலை இருக்கிறது. இந்த மலை இல்லாமல் எத்தனையோ ஊர்கள் தவித்தது, எத்தனையோ ஊர்கள் கவலைப்பட்டது, கண்ணீர் வடித்தது. அல்லாஹ் மலையை தந்தா அது ரஹ்மத். அந்த மலை நமக்கு பயனுள்ள மலையாக இருந்தால் அது ரஹ்மத். பயன் தரக்கூடிய மலையாக இல்லாமல் நம்மை பாதிக்கக்கூடிய, நமக்கு வேதனையை, சிரமத்தை தரக்கூடிய மலையாக இருக்குமே ஆனால் அது சோதனை. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் சமூகம் முதலில் மழை இல்லாமல் மிக சிரமத்தில் இருந்தார்கள். அந்த சமூகம் மழை இல்லாமல் கஷ்டப்பட்டது. மழை இல்லாமல் பல கஷ்டங்களையும் சிரமங்களையும் அந்த மக்கள் அனுபவித்தார்கள். அதை கொண்டு கூட நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். அவனை நீங்கள் ஈமான் கொண்டு அவனை நிராகரிக்காமல், அவனுக்கு இணை கற்பிக்காமல், அவனை ஈமான் கொண்டு நிராகரிப்புல இருந்து, குஃபுர்ல இருந்து திருந்தி அவன்கிட்ட நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க, தௌபா செய்யுங்க. அல்லாஹ் உங்களின் மீது கருணை காட்டுவான்.
உங்கள் மீது கருணை காட்டி உங்களின் மீது மலையை அல்லாஹ் இறக்கி வைப்பான். உங்களை வறுமையிலிருந்து காப்பாற்றி உங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான், உங்களுக்கு வசதிகளை ஏற்படுத்துவான், உங்களுக்கு தோட்டம் துறவுகளை கொடுப்பான். நீங்க என்ன வசதி இல்லாம இருக்கீங்களோ, எந்த சிரமத்தில் இருக்கீங்களோ, அந்த எல்லா சிரமங்களை விட்டும் கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அந்த அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள், அந்த அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த சமூகம் ஆரம்பத்தில் மழை இல்லாமல் சிரமப்படும் போது அந்த மழையை கொண்டும் அந்த மக்களுக்கு தாவா செய்தார்கள். அவர்கள் வறுமையிலும் கஷ்டத்திலும் பொருளாதார நெருக்கடியிலும் ஏழ்மை நிலையிலும் இருக்கும் போது அதை கொண்டும் அந்த மக்களுக்கு தாவா செய்தார்கள். ஆனால் அந்த மக்கள் திருந்தவில்லை, பாவத்தில் மூழ்கியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் மழையை கொண்டு அதன் மூலமாக ஒரு வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தி நூஹ் நபியின் சமூகத்தை அல்லாஹ் அழித்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அழிக்கப்பட்ட சமூகங்களில் முதல் சமூகம் எதுன்னு கேட்டா நூஹ் நபி சமூகம். அடுத்து லூத் நபி சமூகம் அல்லாஹ்வை நிராகரித்து ஓரின புணர்வு என்று சொல்லப்படுகிற மானக்கேடான கீழ்த்தரமான ஆணும் சேர்ந்து அந்த பாலியல் ரீதியாக செய்யக்கூடிய பாவ செயலை அந்த சமூகம் செய்தது. லூத் நபியின் சமூகத்துக்கு முன்பு வேறு யாரும் இந்த பாவத்தை செய்யவில்லை. லூத் நபியின் சமூகம்தான் இந்த பாவத்தில் ஈடுபட்டது. அந்த ஓரின புணர்வு என்ற பாவம், ஓரின புணர்ச்சிங்கிற பாவம் லூத் நபியுடைய சமூகத்தில் தான் ஆரம்பித்தது. அந்த பாவத்தை ஒழிப்பதற்கு அல்லாஹ்வை நிராகரித்துக் கொண்டு ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு நேர்வழியின் பக்கம் அழைப்பதற்கு தான் நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்து அவர்களின் சமூகத்துக்கு அல்லாஹ் நபியாக அனுப்பினார். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் யாருடைய காலத்தில் உள்ளவர்கள் என்பதை அல் குர்ஆன்ல நாம் பார்க்கும்போது நமக்கு அல்லாஹ் ஒரு ஆதாரத்தை தருகிறான். ஒரு வரலாற்று ரீதியான ஒரு அற்புதமான அழகிய உண்மையை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். என்ன அற்புதமான உண்மை? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்தவங்க தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு மூமினாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு நபியாக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபியாகவும் அவனை ஈமான் கொண்ட ஒரு முழுமையான மூமினாகவும் அவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த ஒரு முஸ்லிமாகவும் இருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தனி மனிதராக தனி நபியாக இருந்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்லாஹ்வுக்காக தனி மனிதராக நின்று எதிர்த்து நின்றார்கள். அவங்க கூட எந்த கூட்டமும் இல்லை, யாரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. பெற்ற தகப்பை முதற்கொண்டு எதிரி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அவர்களை பெற்ற தகப்பை முதற்கொண்டு எதிரி. பெற்ற தகப்பன்ல இருந்து ஒட்டுமொத்த ஊர் மக்களும் அந்த ஒட்டுமொத்த சமூகமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எதிரியாக இருந்தது. எதிரியாக இருந்ததுக்கு காரணம் என்ன? இப்ராஹிம் நபிக்கும் அந்த இப்ராஹிம் நபியுடைய சமூகத்துக்கும் ஏதும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா, வேற ஏதாவது நிலத்தகராறு, இடத்தகராறு, பணத்தகராறு, அல்லது பெண் எடுத்தது கொடுத்ததுல எதுவும் தகராறா? எதுவுமே கிடையாது. ஒரே பிரச்சனை, இப்ராஹிம் நபி அல்லாஹ் ஒருத்தன் தான் வணக்கத்துக்குரிய ரப்புன்னு சொன்னாங்க. அல்லாஹ் ஒருவனே வணக்கத்துக்குரிய இறைவன் சொன்னாங்க. அவங்க நாங்க அல்லாஹ்வை ஈமான் கொள்ள மாட்டோம், கற்கள் சிலைகளை தான் வணங்குவோம்னு சொன்னாங்க. அதான் பிரச்சனை. இப்ராஹிம் நபி கற்களை வணங்காத, சிலைகளை வணங்காத, வானங்களை படைச்ச, பூமியை படைச்ச, உங்களை படைச்ச, உங்களுக்கு உணவளிக்கிற, உங்களுக்கு மழையை தருகிற, உங்களுக்கு வாழ்வாதாரத்தை தருகிற, உங்களை வாழ வைத்து உணவளித்து உங்களை இறுதி வரை பாதுகாத்து மரணிக்க செய்கிற அந்த அல்லாஹ் ஒருவனை மட்டும் நம்பு, வேற எதையும் நம்பாத. அவன் ஒருத்தனை மட்டும் வணங்கு, வேற யாரையும் எதையும் வணங்காதன்னு சொன்னாங்க. தௌஹீத சொன்னாங்க. அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற இஸ்லாத்தின் அடிப்படையான தௌஹீதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னார்கள். அதுதான் அந்த மக்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது.
இப்ராஹிம் நபி அல்லாஹ்வை வணங்கு, கல்லு சிலைகளை வணங்காதண்டார். அல்லாஹ்வை நம்பு, கல்லு சிலைகளை நம்பாதண்டார். படைச்சவனை நம்பு, படைச்சவனை வணங்கு, வேற எதையும் நம்பாத, எதையும் வணங்காதண்டார். இதுதான் அந்த மக்களுக்கும் இப்ராஹிம் நபிக்கும் பகை வர்றதுக்கு காரணம். அந்த ஒட்டுமொத்த மக்களுமே இப்ராஹிம் நபியை கொலை செய்யறதுக்கு திட்டம் தீட்டினாங்க. கொலை செய்யறதுக்காக வேண்டி நெருப்புல கூட தூக்கி வீசினான். இப்ராஹிம் நபி எதுக்குமே அசரல. அல்லாஹ் மேல தவக்குள் வைத்து, படைத்த இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த தௌஹீது கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். எல்லா நபிமார்களும் அந்த தௌஹீது கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் இஸ்லாத்தின் அடிப்படை தௌஹீத். வ இலாஹுக்கும் இலாஹும் வாஹிது லா இலாஹ இல்லா ஹுவ ரஹ்மானுர் ரஹீம். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களின் இறைவன் ஒரே இறைவனே, அவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். உங்களின் இறைவன் ஒரே இறைவனே, அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு கடவுள் இல்லை, வேறு இறைவன் இல்லை. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன். அவன் நிகரற்ற அன்பாளனாக, அளவற்ற அருளாளனாக, வணக்கத்துக்குரிய ஒரே இறைவனான அந்த அல்லாஹ் மட்டுமே நீங்கள் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதை எல்லா நபிமார்களும் உறுதியாக பற்றி பிடித்தார்கள். எல்லா நபிமார்களும் பற்றி பிடித்ததோடு அவர்களின் சமூக மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். இறுதி நபியும் அப்படித்தான் இருந்தாங்க. இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அப்படித்தான் திகழ்ந்தார்கள். அப்ப இப்ராஹிம் நபி தனி மனிதராக இருந்து ஷிர்கை ஒழிப்பதற்காக, குஃபுரை ஒழிப்பதற்காக அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் எதிர்த்து நின்றார்கள். யாருடைய ஆதரவும் இல்லை. படைச்சவன் அல்லாஹ்வுடைய ஆதரவு மட்டும்தான் இருந்தது. படைச்சவன் அல்லாஹ்வுடைய உதவியும் அவனுடைய பாதுகாப்பும் மட்டும்தான் இருந்தது. யாருடைய ஆதரவும் உதவியும் இப்ராஹிம் நபிக்கு இல்ல. பெத்த தகப்பனே எதிரியா இருக்கான். அதனாலதான் அல்லாஹ் இப்ராஹிம் நபிய பல விதங்களை சொல்லி அல்லாஹ் பாராட்டுகிறான். அதுல ஒரு பாராட்டுதல், இப்ராஹிம் நபிய அல்லாஹ் புகழ்ந்து பாராட்டி பல வசனங்கள் குர்ஆனிலே இருக்கிறது. அதில் ஒரு பாராட்டு என்ன, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாராட்டுதல்ல ஒரு பாராட்டு என்னன்னு சொன்னா, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், நிச்சயமாக இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் நபி எப்படி திகழ்ந்தார்? ஒரு சமூகமாக, ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார். அந்த தனி மனிதராக இருந்து தௌஹீது கொள்கைக்காக, தௌஹீது அகீதாவுக்காக, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற இஸ்லாத்தின் அடிப்படைக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் போராடினார்கள். அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கிட்டார். அந்த ஒருத்தர் யாரு? அவர்தான் நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க. அந்த லூத் நபியை அவர்களின் சமூகத்துக்கு அல்லாஹ் நபியா தேர்ந்தெடுத்தான். அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டான்? உன் சமூக மக்களை ஒழுக்கத்தின் பக்கம் அலை, நேர்வழியின் பக்கம் அலைன்னு சொன்னான். உன் சமூக மக்களை நேர்வழியின் பக்கம் கூப்பிடு, ஒழுக்கத்தின் பக்கம் கூப்பிடு. ஓரின சேர்க்கை பாவத்தில் இருந்த அந்த மக்களை திருந்த சொல்லு, குஃபூர்ல இருந்து திருந்த சொல்லுன்னு அல்லாஹ் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சத்தியத்தின் பக்கம் அழைக்க சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டான். லூத் நபியும் சத்தியத்தின் பக்கம் அழைத்தார்கள். எப்படி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சத்தியத்தின் பக்கம் அவங்க மக்களை இரவிலும் பகலிலும் மாலையிலும் காலையிலும் எல்லா நேரமும் ஏறக்குறைய 950 வருட காலம், 950 வருஷம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன் சமூகத்தை எப்படி சத்தியத்தின் பக்கம் அழைச்சாங்களோ அதே மாதிரி லூத் நபியும் அந்த மக்களை அழைச்சார். நூஹ் நபியின் குடும்பத்தில் எப்படி நூஹ் நபியின் மனைவி, மகன் நூஹ் நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் விரோதிகளாக இருந்தார்களோ அதே மாதிரி லூத் நபியுடைய குடும்பத்தில், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் குடும்பத்தில் லூத் நபியுடைய மனைவி லூத் நபியின் சத்திய கொள்கையான, ஒழுக்க கொள்கையான இஸ்லாத்தின் கொள்கைக்கு எதிராக இருக்கிறார். அந்த சமூகம் எந்த பாவத்தை செய்கிறதோ, எந்த அநியாய அக்கிரமங்களில் மூழ்கி இருக்கிறதோ அந்த பாவத்திற்கு
லூத் நபியின் மனைவி உடந்தையாக இருக்கிறார், ஆதரவாக இருக்கிறார். அல்லாஹ் அந்த மக்களை அழிக்கும் போது லூத் நபியுடைய மனைவியையும் சேர்த்துதான் அல்லாஹ் அழித்ததாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அழிப்பதற்கு முன்பு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு சம்பந்தப்படுத்தி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு சம்பந்தப்படுத்தி தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் சமூகங்கள் அழிக்கப்பட்டதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். திருக்குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் இப்ராஹிமின் விருந்தினர் என்று சொல்லப்படுகிற வசனம் அல் குர்ஆன்ல இருக்கிறது. இப்ராஹிமின் விருந்தினர்கள் பற்றிய செய்தியை நீங்கள் அறிவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அவர்கள் வீட்டுக்கு வந்த விருந்தினர்களான அந்த மலக்குகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதாவது லூத் நபி சமூகத்தை அல்லாஹ் அழிப்பதற்கு முன்பு அந்த சமூகத்தை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வால் இந்த பூமிக்கு இறக்கி வைக்கப்பட்ட மலக்குகள் மனித உருவத்தில், அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் தோற்றத்தில் நேர எங்க வர்றாங்கன்னு கேட்டா லூத் நபியை சந்திக்க வரல. லூத் நபி ஊருக்கு போகல, லூத் நபி வீட்டுக்கு போகல, இப்ராஹிம் நபி வீட்டுக்கு தான் போறாங்க. ஒரு முக்கியமான நற்செய்தியை கொண்டுட்டு வர்றாங்க. என்ன நற்செய்தி? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறக்க போகிறார்கள் என்ற ஒரு நற்செய்தி. இரண்டாவது, அநியாயக்கார சமூகமான கேடுகட்ட செயல்களில் மூழ்கி இருந்த அந்த லூத் நபியின் சமூகத்தை அழிப்பதற்காகவும் இப்ராஹிம் நபிக்கு அவர்களின் முதல் மனைவி அன்னை சாரா அம்மையார் அவர்களுக்கு இப்ராஹிம் நபி மூலமாக ஆண் வாரிசு பிறக்க போவது இரண்டாவது மகனாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் வாரிசாக தரப்போகிறான் என்ற செய்தியை கொண்டு அந்த மலக்குகள் இப்ராஹிம் நபியின் வீட்டுக்கு விருந்தினர்களாக வருகிறார்கள். அதை பத்தி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல 2-3 சூறாக்களில், அதாவது 3-4 சூறாக்களில் அந்த விருந்தினர்களான மலக்குகளை பத்தி செய்திகள் இருக்கிறது. وَنَبِّئُهُمْ عَنْ لَيْثِ إِبْرَاهِيمَ وَنَبِّئُهُمْ عَنْ لَيْثِ إِبْرَاهِيمَ இன்னும் இப்ராஹீமின் விருந்தினர்களை பற்றியும் அவர்களுக்கு நீர் அறிவிப்பீராக என்று அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் நபியின் விருந்தினர்களான அந்த மலக்குகளை பற்றியும் நீர் அவர்களுக்கு அறிவிப்பீராக என்று அல்லாஹ் சூரா ஹிஜ்ர்ல 15வது சூராவுல 51வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் சூரா ஹூத், திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 11வது சூராவான சூரா ஹூத் அத்தியாயத்திலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சந்திப்பதற்கு மலக்குகள் மனித உருவத்தில் விருந்தினர்களாக இப்ராஹிம் நபியின் வீட்டுக்கு வந்ததை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்ப மலக்குகள் எப்படி வர்றாங்கன்னா, இளைஞர்கள் தோற்றத்தில் இப்ராஹிம் நபியுடைய வீட்டுக்கு வர்றாங்க. இப்ராஹிம் நபி என்ன நினைக்கிறாருன்னா, வந்தவங்க மலக்குகள் தெரியல, அவங்க தோற்றத்தை பார்த்து நம்ம வீட்டுக்கு இளைஞர்கள் வந்திருக்காங்க, விருந்தாளிகளா சில பசங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி வந்தவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யறார். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, காளை மாட்டு கன்றின் இறைச்சியை வறுத்து அதை பொரித்து அந்த விருந்தினர்களுக்கு அவர் உணவு செய்தார்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறார். அந்த உணவு ஏற்பாடு செஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய அந்த விருந்தினர்களை கண்ணியப்படுத்துறாங்க. இந்த விருந்தினர்களை கண்ணியப்படுத்துறதுங்கிற ஒரு சட்டம் இருக்கிறது, அது இஸ்லாத்துல ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அதை புறக்கணிக்காதீர்கள், விருந்துக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த விருந்து இஸ்லாத்துக்கு விரோதமான விருந்தாக இருக்கக்கூடாது, சிலை வழிபாட்டை ஆதரிக்கும் விருந்தாக இருக்கக்கூடாது, தர்கா வழிபாட்டை ஆதரிக்கும் விருந்தாக இருக்கக்கூடாது, திருமணங்களில் வரதட்சணை வாங்கப்பட்டு கொடுக்கப்பட்டு நடத்தப்படுகிற திருமண விருந்தாக இருக்கக்கூடாது. மொத்தத்தில் அல்லாஹ்வுக்கு விரோதமான, நபி வழிக்கு விரோதமான விருந்தாக இருந்தால் அந்த விருந்தை இஸ்லாத்தில் புறக்கணிக்க வேண்டும்.
எந்த விருந்து நபி வழிக்கு முரணானதாக இல்லாமல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு விரோதமானதாக இல்லாமல் எந்த விருந்து இருக்கிறதோ அந்த விருந்துக்கு செல்வது நபியுடைய சுன்னாக்களில், நபி அவர்களின் சுன்னத்துக்களில் ஒரு சுன்னத்து விருந்தை ஏற்றுக்கொண்டு விருந்தில் கலந்து கொள்வது. அதே போன்று நமக்கு நபி அவர்கள் கற்றுத் தருகிறார்கள், மன் கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் தன்னுடைய விருந்தாளிகளை, தன் வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப விருந்தாளிகளுக்கு விருந்து வைக்கிறது, நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளியா வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட நல்ல பண்போடு நல்ல மரியாதையோடு நடந்துக்கிறது, அவங்களுக்கு விருந்தாக நம்ம எதை சாப்பிடுறோமோ அதான் விருந்து. விருந்தாளி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலா செய்யணும்னு மார்க்கம் சொல்லல. நம்ம எதை உணவாக உட்கொள்கிறோமோ அந்த உணவை அவங்களுக்கும் கொடுத்து அவங்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவங்களை விருந்து சாப்பிட வைக்க வேண்டும். விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவது, விருந்தாளிகளை உபசரிப்பது இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு கடமை. அந்த கடமை இறுதி நபியின் சமூகமான நமக்கும் சுமத்தப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் நபி அவர்கள் மலக்குகளை விருந்தினர்களாக பாவித்து உபசரித்தார்கள் என்று பார்க்கும் போது, அப்ப முன் சென்ற காலத்திலும் இந்த வழிமுறை இருந்திருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி விருந்து வைக்கும் போது மலக்குகளுடைய கவனம் அந்த விருந்தின் பக்கம் செல்லவில்லை. மலக்குகள் உணவை கண்டு செல்லவே இல்லை. இப்ராஹிம் நபி பயப்படுறாங்க, ஒரு விதமான தயக்கம் அவர்களுக்கு ஏற்படுது. மலக்குகள் அப்பதான் சொல்றாங்க, இப்ராஹிமே நீர் பயப்படாதீர், உம் மனைவி சாரா மூலமாக உமக்கு அல்லாஹ் ஒரு ஆண் வாரிசை தரப்போகிறான். சாலிஹான நல்லொழுக்கமுள்ள பொறுமைசாலியான இரக்கத்தன்மை உடையவரான ஒருவரை அல்லாஹ் உனக்கு வாரிசாக தரப்போகிறான் என்று சொன்ன உடனே இதை மலக்குகள் சொல்லி காதால இப்ராஹிம் நபியும் கேட்கிறாரு, இப்ராஹிம் நபியுடைய மனைவி அன்னை சாராமா அவர்களும் கேட்கிறார்கள். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். சாராமாவுக்கு இதை சொன்ன உடனே இப்ராஹிம் நபி புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம வீட்டுக்கு வந்தவங்க மனிதர்கள் கிடையாது, மனித உருவத்தில் வந்த மலக்குகள் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப சாராமா இதை கேட்ட உடனே ஆச்சரியமா மலக்குகள்கிட்ட சொல்றாங்க, எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும்? சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்கன்னு குரான்ல வருது, முகத்தில் அடித்து கொண்டு சொன்னார்கள் குரான்ல வருது. ரெண்டு விதமாக வருகிறது. எப்படி எனக்கு குழந்தை உண்டாகும்? நான் வயசான முதியவராக இருக்கிறேன், என்னுடைய கணவரோ மிகவும் வயதான முதியவராக இருக்கிறார். இரண்டு பேருக்கும் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய தன்மை இல்லை, அந்த வயதை கடந்துட்டோம். இப்படி சூழ்நிலை இருக்கும்போது எங்களுக்கு எப்படி குழந்தை உண்டாகும் அப்படின்னு கேட்கும் போது அப்ப அந்த மலக்குகள் சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, உம்முடைய இறைவன் உங்களுக்கு தரணும்னு நாடிட்டான், கண்டிப்பா பிறக்கும்னு சொன்னாங்க. அது இப்ராஹிம் நபி நம்பினார். அப்புறம் இப்ராஹிம் நபி அந்த மலக்குகள்கிட்ட கேட்டார், என்ன விஷயமா வந்தீங்கும் போது அப்ப மலக்குகள் சொல்றாங்க, அநியாயக்கார சமூகமான லூத் நபியுடைய சமூகத்தை அழிப்பதற்காக அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான், அவங்கள நாங்க அழிக்க வந்திருக்கோம். உடனே இப்ராஹிம் நபி திரும்ப மலக்குகள்கிட்ட கேட்கிறாரு, அந்த சமூகத்துல லூத்தும் இருக்காருங்கும் போது அந்த மலக்குகள் சொல்றாங்க, லூத்தை அல்லாஹ் காப்பாத்தி விடுவான், லூத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அல்லாஹ் காப்பாத்தி விடுவான். அநியாயக்கார சமூகமான அந்த மக்களை லூத் நபியுடைய குடும்பத்தில் அவரின் மனைவியோடு சேர்த்து ஒட்டுமொத்தமாக அவங்க அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நேர லூத் நபி ஊருக்கு, லூத் நபி வீட்டுக்கு போறாங்க. அநியாயக்கார சமூகமான அந்த சமூகம் வந்த மலக்குகள் இளைஞர்கள் தோற்றத்துல வந்ததை தப்பா பாக்குது, அவங்ககிட்ட தப்பா நடந்துக்க அவங்க முயற்சி பண்றாங்க. அந்த நேரத்திலும் கூட லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த அநியாயக்கார மக்களுக்கு தாவா செய்றாங்க, என் விருந்தினர்கள் விஷயத்துல என்ன நீங்க கண்ணியப்படுத்துங்க, கலங்கப்படுத்திடாதீங்க, உங்கள யாருக்காவது விருப்பம் இருந்தா நான் என் மகள்களை திருமணம் முடிச்சு வைக்கிறேன், திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட உறவு வச்சுக்குங்க, ஆண்கள்ட்ட உறவு வச்சு கேவலமான செயலை செய்யாதீங்க, உங்களுக்கு முன்பு வாழ்ந்த யாருமே இதை செஞ்சதில்லைன்னு சொல்லி லூத் நபி அந்த மக்களுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்றார். அவங்க அதுல இருந்து திருந்துற மாதிரி தெரியல. அப்ப மலக்குகளை நினைச்சு பயப்படும் போது லூத் நபிக்கு அந்த மலக்குகள் சொல்றாங்க, லூத்து எங்களை நினைத்து நீர் பயப்பட வேண்டாம், இந்த அநியாயக்கார பாவிகள் இன்னைக்கு அழிஞ்சிருவாங்க, இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டு நீங்களும் உங்க குடும்பமும் காலி பண்ணி போயிருங்க, போகும்போது திரும்பி பார்க்காதீங்க, இவர்கள் அல்லாஹ் அழிச்சுவான்னு சொன்னாங்க. அதே மாதிரி இரவு நேரத்துல லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களின் குடும்பமும் அந்த ஊரை காலி பண்ணிட்டு போகும்போது அல்லாஹ் வானத்திலிருந்து கல் மலையை இறக்கி வைத்து
லூத் நபியின் சமூகத்தை அல்லாஹ் அழித்ததாக குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவங்க வாழ்ந்த அந்த பகுதியே தலைகீழாக புரட்டப்பட்டது என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நமக்கு முன் சென்ற எத்தனையோ சமூகங்கள் அவர்கள் அநியாயக்காரர்களாக, பாவிகளாக, குற்றவாளிகளாக வாழ்ந்த காரணத்தினால் அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னைக்கு ஒருத்தன் அநியாயக்காரனாக இந்த பூமியில் வாழ்வானையானால் அவனை இந்த உலகத்தில் அல்லாஹ் தண்டிக்கவில்லை என்று சொன்னால் அவன் செஞ்ச எல்லா அநியாய அக்கிரம பாவ செயலுக்கும் மறுமையில் அல்லாஹ்ட்ட கடுமையான தண்டனை இருக்கிறது, வேதனை இருக்கிறது என்பதை மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய கடுமையான தண்டனைக்கும் வேதனைக்கும் பயந்து அல்லாஹ் தரக்கூடிய தண்டனையிலிருந்து, அவன் தரக்கூடிய வேதனையிலிருந்து அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார் என்ற இந்த துஆவை ஓதி, எங்கள் இறைவா எங்களுக்கு இந்த உலகத்திலும் நல்லதை தருவாயாக, மறுமையிலும் நல்லதை தருவாயாக, நரக நெருப்பின் வேதனையில்